கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் நாம் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உறுதியான நம்பிக்கை யாருக்கு வரும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நிச்சயமாகவே தேவனிடத்திலும் தேவ வார்த்தையிலும் நம்பிக்கை வரும். அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவ பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பயந்த யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஜீவனை காட்டிலும் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் அவன் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளை சார்ந்து கொள்கிறோம், மனிதனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் மனிதன் நிர்பந்தமான மனுஷன். ஆகவே நாம் மனிதனை ஒருபோதும் சார்ந்து கொள்ளாதபடி தெய்வ வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய சுய புத்தியின் மேலே நாம் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் நம்மையும் நம்பக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடனாம். ஆகவே நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிற தேவனை நாம் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் இப்படி தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் நம்புவோமானால் நாம் துர்ச்செய்தியை கேட்டால் கூட பயப்பட மாட்டோமாம். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை அவர் ஒருபோதும் கெட்டுப்போக ஒட்டாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பாதுகாப்பதற்காக. எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் நானும் வைக்கலாம், ஆனால் ஏன் வைக்கவில்லை என்றால் எனக்கு லாபமாயிருந்த இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணினேன். கர்த்தரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தேன் என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நஷ்டமானதை கூட அவர் லாபமாய் நமக்கு மாற்றி தருவார். இங்கு யோவானிலே நாம் பார்ப்போமானால், இங்கு ஒரு ராஜாவின் மனுஷன் தேவனிடத்தில் வருகிறான். அவன் தன்னுடைய பிள்ளை சாகிறதற்கு முன்பாகவே நீர் வர வேண்டும் என்று இயேசுவை கேட்டுக்கொள்கிறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த வார்த்தையை மாத்திரம் இந்த ராஜாவின் மனுஷன் நம்பிக்கொண்டு கடந்து போகும் பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்திலே என்று சொல்லும் பொழுது 7ஆம் மணி நேரத்திலே என்று சொல்லுகிறார்கள். இயேசு தன்னோடு பேசிய போது சொன்ன நேரமும் அதுவாகவே இருந்தது. அதை அவன் அறிந்து அவனும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் நம் குடும்பத்தையும் தெய்வ சமூகத்திலே ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை நம்புவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனை நம்புவோம். தெய்வ கரத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கும் பொழுது நீர் எங்களையும் எங்கள் சந்ததியையும் பாதுகாக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.